ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு மலேசியாவில் நம்மளோட டே 2. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் டிவியில் இல்லை யூடியூப்ல வீடியோஸாக பார்த்த ஒரு இடத்துக்கு, நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். எஸ், சேவல் கோடி பறக்குதுடா, சேட்டு இடி இடிக்கிறதா, அதுக்கு மேல தெரியாது. எஸ், நம்ம இப்போ பட்டு கேவ்ல இருக்கிற பத்துமலை முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஐகானிக் பிளேஸ். நிறைய தமிழன்ஸ் வந்து மலேசியாவுக்கு வர்றதுக்கு காரணம், நிறைய இந்தியன்ஸ்னு சொல்ல முடியாது, நிறைய தமிழன்ஸ் வந்து மலேசியாவுக்கு வர்றதுக்கு காரணம் இவர் ஒருத்தர் தான். மலேசியால கோயில் எவ்வளவு கூட்டம் இருக்கு? ஆமா, தமிழ்நாட்டுல பழனி மாதிரி மலேசியா 10 மலை தைப்பூசத்துக்கு சூப்பர். ஆனா அது ஹெட் ஆபீஸ்னா, இது பிரான்ச் ஆபீஸ். கூட்டம் தான் கொஞ்சம் ஓவரா இருக்குது. கேர்ஃபுல்லா இல்லாட்டி பழனியாண்டி முருகன் மாதிரியே கோணத்தோட விட்டுருவானுங்க. பட்டு கேவ்ஸ் முருகன் டெம்பிள்னும் போது ரொம்ப நாளா இங்க இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த கோல்டன் முருகர், அவர் தான் மெயின் சாமினே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் முருகருக்கு பக்கத்திலே ஒரு 272 படிக்கட்டு இருக்கு. இந்த படிக்கட்டுக்கு மேல ஏறி போனீங்கன்னா அந்த குகைக்குள்ள மெயின் கோயில் இருக்கும், அதுக்குள்ளதான் ஒரிஜினல் முருகர் இருக்காரு. ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த மெயின் தங்க முருகர் வந்து இங்க இருக்காரு. ஆனா இந்த இடத்த பாருங்களேன், பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் தரும். பின்னாடி ஒரு ஏதோ அவதார் படத்துல வர மாதிரி ஒரு மலை, அந்த மலைக்கு முன்னாடி வந்து நம்ம முருகர் இருப்பாரு. அந்த மலைய நீங்க இந்த வீடியோல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, இங்க இருந்து பார்க்கும்போது ரியலாவே ஏதோ ஒரு செட்டு போட்ட ஃபீல் கொடுக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மலையை எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நம்ம வீடியோல காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறேன். முருகா, என் காரு லிட்டருக்கு 8 கிலோமீட்டர் மட்டும்தான் கொடுக்குது. இப்ப அதை எப்படியாவது 10-12 கிலோமீட்டர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டியா? வேண்டதுதான் வேண்ட, ஒரு 30-40 கிலோமீட்டர் வேண்டேன். அப்படியா? கொடுப்பாரா? அட பக்தா. கீழே இருக்கிற பெரிய முருகர் சிலைக்கு முன்னாடி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற கோயிலை பார்க்கறதுக்காக படிக்கட்டேற ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க போனது டியூஸ்டேன்றதுனால சரியான கூட்டம், நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. படிக்கட்டுலாம் ரொம்ப செங்குத்தா இருக்குங்க, லைக் இப்படி போகுது. எப்படி இருக்கு? இன்னும் பாதி கூட ஏறி இருக்க மாட்டோம்ல, ஏன்னா படிக்கட்டு ரொம்ப செங்குத்தா இருக்கு. காத்தே வரல, மரம் ஆடுற மாதிரி இருக்காரு, ஒரு காத்து வர மாட்டேங்குது. இருக்குல்ல, இன்னும் நம்ம அவ்வளோ ஏறணும். சிவா போவோம். A few inches later. முடியலங்க. ஏன்டா அடிச்ச? அந்த முடியல இல்லடா, மூச்சு வாங்குது, ஓடி வர முடியல. என்ன பட்டு கேவ்ஸ்ல மேல கோவில்ல கூட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஒரு குகைக்குள்ள முருகர் கோயிலை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா மலை மேல வந்து முருகரையும் பார்த்தாச்சு, ஆனா இதுக்கு மேலதான் பூசியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க கூட வந்த 2 ஜீவன்களை வந்து தொலைச்சிட்டோம். அவங்க மேல ஏறினாங்களா இல்ல கீழே எங்களுக்காக வெயிட் பண்ணாங்களான்னு தெரியாம நாங்க பார்த்து சர்றன்னு மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இப்போ அவங்க வர வரைக்கும், அதாவது இதுக்கு மேல வள்ளி தெய்வானையை பார்த்துட்டு கீழே வந்தாலோ இல்லை இனிமேதான் அவங்க மேலே ஏறினாலும் இங்கதான் வந்தாகணும். ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் வெயிட். A few moments later. கைஸ், கடைசியில் இவங்க கிடைச்சிட்டாங்க. முருகரை பார்த்த பரவசத்தில் எங்களை மறந்துட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்க தான் எங்களை விட்டுட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க. நாங்க தேடிட்டு இருந்தோம். தேடிட்டு 2 கேள்விகளை விட்டுட்டோமே, எங்க போய் தேடுறதுன்னு யோசிச்சுட்டு. பாஷை தெரியாது, காசு கிடையாது. எப்படி போனாலும் முருகன் வந்து நின்றுடுவாங்க. சிவப்பு சட்டை தேடினே வந்தோம். சிவப்பு நிறைய ஏறிச்சு. எந்த சிவப்பு பாண்டு பார்த்தா நிறைய பிளாக் ஆகுது அப்படியே. நானும் கண்ணு தெரியாது. ஹைட்டா யார் இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? ஹைட்டா ஸ்மார்ட்டா யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். மலேசியாவில் ஒரு தமிழ் கடவுளுக்கு ஒரு கோயில். இங்கே நிறைய தமிழன்ஸை பார்க்க முடியுது, தமிழன்களை பார்க்க முடியுது. அதுக்கு ஈக்குவலாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க. உண்மையிலே இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க.
பாக்குற இது கோயில் நினைச்சா இல்ல கோலம் பீச் நினைச்சா நல்லா வேண்டிக்கிட்டு வை. அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஸோ கீழே இருக்கிற அந்த 270 படிக்கட்டையும் ஏறி மேலே வந்தீங்கன்னா மெயின் முருகர் டெம்பிள் இங்கே கீழே இருக்கும். அங்கேருந்து ஒரு 50 படிக்கட்டு மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்பாட்டு. இங்கே வந்து வள்ளி தெய்வானை முருகர் டெம்பிள்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி கோகை நடுவில் மட்டும் சன்லைட் வர மாதிரி நேச்சுரலாக ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அது சுற்றி கோகை, இந்த கோவைக்கு நடுவில் டெம்பிள். சிம்பிளி ஆசம். வருவா, எதுவும் சொல்ல மாட்டான், போயிடுவா, என் ஸ்பீச்சும் கேட்டுவா. சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? என் குணா மனசு. கேவ்ல எதுக்கு உள்ளே விட மாட்டாங்க, போய் விழுந்தோன்னா காலி. ஆனா இந்த மாதிரி ஒரு வியூ சூப்பரா இருக்கு. ஓவரா பண்ணாத. சரி, வந்த வேலையை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம மலேசியாவில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி போதும், எனக்கு போட்டோ எடுத்து